பன்னீர் பட்டர் மசாலா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு நான் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் சேர்த்துட்டு அது சூடான பிறகு நான் ஒரு ஆனியன் இந்த மாதிரி கட் பண்ணி அதில் சேர்த்துருக்கேன். அந்த ஆனியன் நல்லா வதக்கிக்கணும். அது நல்லா வதங்கின பிறகு நான் அதில் 2 தக்காளி பழம் நறுக்கி சேர்த்துக்க போகிறேன். இதெல்லாமே வதக்கி அரைக்க தான் போகிறோம். அதனால் நான் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். தக்காளி சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கின பிறகு நான் இதில் காரத்துக்கு 5 காஞ்ச மிளகா சேர்க்குறேன், ரெட் சில்லி. அடுத்து ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். அந்த முந்திரி பருப்பு சேர்க்கும்போது இன்னும் நல்லா க்ரீமியாக இருக்கும் சாப்பிடும்போது. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதை நல்லா இப்போ ஆற வச்சிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வைக்கிறேன். ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ திரும்ப ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்க்குறேன். அது சேர்த்துட்டு அந்த பட்டர் சூடான பிறகு நான் அதில் ஒரு 2 துண்டு பட்டை சேர்க்குறேன் அந்த ஃப்ளேவருக்கு. அடுத்து ஒரு வெங்காயம் பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு அதை வதக்கி விடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நான் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். அது நல்லா வதங்கின பிறகு நான் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மசாலா பேஸ்ட்டை இப்போ அதில் சேர்க்குறேன். மசாலா பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். இந்த மாதிரி நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். அது சேர்த்து நல்லா வதக்கின பிறகு கொஞ்சமாக தேவைன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் இந்த மசாலாவை குக் பண்ணணும். இப்போ நான் அதில் என்னென்ன மசாலா சேர்க்கணும்னு சொல்லிடுறேன். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அடுத்து 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விடணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவையான அளவு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கடைசியாக இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்க்குறேன். தயிர் சேர்த்து இதை நல்லா கலந்து விடணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நான் கொஞ்சமாக கிரேவிக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் கசூரிமேத்தி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது சேர்க்கும் போது அந்த ஃப்ளேவர் இன்னும் அருமையாக இருக்கும். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நான் அதில் கட் பண்ணி வச்சுருக்க 100 கிராம் பன்னீர் க்யூப்ஸை அதில் சேர்க்குறேன். பன்னீர் சேர்த்துட்டு அது உடையாமல் கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணால் போதும். பன்னீர் எப்போதுமே ரொம்ப ஓவர் குக் பண்ணக்கூடாது, அப்போ ரொம்ப ஹார்ட் ஆகிடும். அது நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணால் போதும். ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே ஃப்ளேவர் வரணும் அப்படின்னா 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அந்த ஃப்ளேவர் எக்ஸாக்டாக கிடைக்கும். அவ்வளோதான். அதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இப்படி மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சுட சுட பன்னீர் பட்டர் மசாலா தயாராக இருக்குது. இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையான சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.